அழகே அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோட் ப்ரோமோ பார்க்கலாம். இப்போ இனிமே இவ வீட்டுக்கு அடங்கி தான் இருப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வீட்டில் இருக்கிற 2 பேத்துக்கிட்டேயும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. எங்கே மாப்பிள்ள இவ அடங்க போகிறா? இத்தனை நாள் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவ பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளும் அதை கேட்டுக்கிட்டு அவகிட்டயே சாரி கேட்குற மாதிரி தானே நம்ம நிலைமை இருக்குது. வர வர இந்த வீட்டில் நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை மாமா, நான் அதுக்காக தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் நினச்சபடி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரம் இவ அடங்கி இந்த வீட்டில் இருக்க தான் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாப்பிள்ள நடக்குது, மேலும் மேலும் இவளோட பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டு போகிற மாதிரி தானே நம்ம சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராகவன் இருந்துட்டு. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளோட வேலை போயிடுச்சு. அது எப்படி போச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? ஏதோ காலேஜ்லேயே அவளை வேணான்னு சொல்லிட்டாங்களாம், அப்படி தானே அப்படின்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அத்தை, அந்த காலேஜ் பிரின்ஸிபல் எனக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் நானே போய் தான் இவங்க மதிய வேலையை விட்டு நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மாப்பிள்ள அப்படி சொல்லி ராகவன் கேட்கவும், அட ஆமாம் மாமா, இவ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற திமிரில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இவளோட வேலையை பர்மனெண்ட் பண்ண வேணான்னு சொன்னேன். கூடவே இவளை வேலையிலேருந்து எடுக்கவும் சொன்னேன். அதுதானே இப்போ நடந்திருக்கு. இப்போ தானே வேலையை விட்டு 1 நாள் 2 நாள் கூட வீட்டில் இல்லை, அதுக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்துருச்சு. இப்போ தானே இவள் வேலையை விட்டு நின்றுருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளோட திமிரு அடங்கும். எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்பார்க்கணும், சுரேஷ்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு இது வரும். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் சொல்கிறத எல்லாத்தையும் இவ கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்களோ போங்க மாப்பிள்ள, இவ என்னவோ சுரேஷ் சொல்கிறத கேட்டு அடங்கி இருப்பான்னு எனக்கு தோணலை. இந்த வீட்டுக்கும் அடங்க மாட்டா, நம்மளுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டா. இவ ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறத கடைசி வரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இப்படியே புலம்பிக்கிட்டு போக வேண்டியதோ என்னவோ போங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப வியர்த்தியாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம நினச்சபடி எல்லாமே நடக்கும். இப்போ வேணா நம்ம சுரேஷ் இவக்கிட்ட சாரி கேட்குற மாதிரி போயிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அவன் சுரேஷ் அடித்ததுனால தான் இதெல்லாமே. இல்லைனா நம்ம சுரேஷ் எதுக்கு அவகிட்ட சாரி கேட்க போகிறான்? இனிமேல் சுரேஷ்க்கு எப்படி நடந்துக்கணும், அவளை எப்படி ஏமாற்றணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இப்போ தானே அவள் வேலையை விட்டுருக்கா, கண்டிப்பாக அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்து என்னென்னவோ நடந்து போச்சு, அதனால் 2 நாள் அமைதியாக இருங்க, போக போக நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது கிளம்பும்போது மதிக்கிட்டேயும் சுரேஷ்கிட்டேயும் பேசிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் இனிமையாக நல்ல வாழை பாருங்க. நீயும் அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டு அவளை அடிக்கிறது அவளை மிரட்டுறது எதுவும் பண்ணிட்டு இருக்காதடா, காலம் மாறி போச்சு. என்னடா நீ சுரேஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரேவதி சுரேஷை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் எதுக்கு அந்த திமிரு பிடிச்ச மதிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், நானும் ரேவதியோட நடவடிக்கையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சுரேஷ். அவள் நிறைய விஷயங்கள் இப்போ மதியை பார்த்து இவளும் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு சூட் ஆகாது அப்படின்னு இவளுக்கு தெரியல. ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, ஆனால் அதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சந்திக்க தான் போகிறா அவங்க அக்கா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போதைக்கு பொறுமையாக இரு சுரேஷ், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு, நீ அடிச்சிருக்கக்கூடாது, என்ன தான் இருந்தாலும் நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணணும், உனக்கு டீல் பண்ண தெரியல சுரேஷ் அப்படி சொல்லி தங்கராஜ் பார்த்திங்கன்னா இப்போ சுரேஷ் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து சுரேஷ் பத்திரமா இரு அப்படி சொல்லி கிளம்பிட்டு ரேவதியும் தங்கராஜும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போனதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிறாங்க. என்னடா இது, என்னென்னவோ நடந்து போச்சு, இவன் மூஞ்சில் நம்ம முழிச்சிட்டு இருக்கணுமா, அச்சே இந்த ரூமில் இருந்து இவளை பார்க்கணுன்னு தலையில் எழுதியிருக்கு, எப்போ தான் இதெல்லாம் மாறுமோ தெரியல அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் முணுமுணுக்கிறாரு. சரி இவர் இப்படி தான், நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ மதி ஒரு பக்கம் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே போக மதியும் மலரும் பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சட்டுன்னு சுரேஷை அரைஞ்சிட்ட மதி, நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம், நாங்களாம் இதை பண்ணியிருப்போமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. என்ன நடந்துடுச்சு, என்ன செஞ்சிட்டேன்றதுக்காக என்ன அடிக்கணும், என்ன அடித்தது மட்டும் இல்லாமல் சாரி கேட்க சொல்கிறாங்க, நான் அவரவே கேட்க வச்சுட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி மதி பேசுகிறாங்க. ஆமாம் நீ பெரிய ஆள் தான், சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல் வழக்கம் போல் மதி பார்த்திங்கன்னா ரெடியாகி, நான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, நான் அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, ஏய் மலரே, அவள் இன்டர்வியூவும் போக வேணாம் வேலைக்கும் போக வேணாம், கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கட்டும், வீட்டில் என்னெல்லாமோ நடக்குது, கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தால் தான், கல்யாணம் பண்ணால் வீட்டில் எப்படி இருக்கணும்
பெரியவங்களை எப்படி மதிக்கணும் எல்லாம் தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் மதிக்கிறதில்ல, தான் பாட்டுக்கு கிளம்புறது போகிறது வர்றதுன்னு இருந்தால் எப்படி வாழ்க்கை நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, நான் எதுக்கு மலர் வேலைக்கு போகாமல் இருக்கணும், என்னோடய வேலை போயிடுச்சு, நான் இன்னொரு வேலையை உடனே தேடினாதேன்னா நான் கரெக்டாக இருக்கும், நான் ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. உடனே இந்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சிட்டியா, எடுத்து பேச, வீட்டில் இருக்கிற யார் சொல்கிறதையும் கேட்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா, கொஞ்ச நாள் வீட்டில் இரு அப்படின்னு தானே சொல்கிறோம், வேலைக்கே போக வேணான்னு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு ராஜலக்ஷ்மி முட்டுக்கட்டை போடுறாங்க. மதி அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. நான் வேலைக்கு போகணும், அதுக்காக இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது, நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ராஜலக்ஷ்மியும் ராகவனும், நீங்கள் ஒரு வேலையிலேருந்து எடுத்துகிட்டு அவள் வீட்டில் அடங்கி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, அவள் இப்போ இன்டர்வியூ போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பியிருக்கா அப்படின்னு. சரி சரி அதையும் பார்த்துக்கலாம் விடுங்க மாமா, அவள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணட்டும், வேலைக்கு 2 நாள் போகட்டும், அங்கேயும் போய் அவளை வேலையில் சேர்த்துக்காதங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவோம், எப்படியும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற காலேஜ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காலேஜ் தானே, போய் பேசிப்போம் விடுங்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்கிறாரு. இப்போ மதி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே லேடி தான் பிரின்ஸிபல். என்ன மதி, நீ அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தல, என்ன இங்கே வேலைக்கு வந்திருக்க, இன்டர்வியூ வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அங்கே என்ன திடீர்னு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, எந்த காரணமுமே சொல்லலை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பர்மனெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் என்ன திடீர்னு எந்த காரணமுமே இல்லாமல் எடுத்துட்டாங்க மேடம் அப்படி சொல்லி மதி சொல்கிறாங்க. என்ன அப்படியெல்லாம் இருக்காதே, நான் என்னாச்சுன்னு கால் பண்ணி கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸிபல் வந்து அந்த காலேஜுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ என்ன மதி இங்கே இன்டர்வியூ வந்திருக்காங்க, உங்கள் காலேஜில் அவங்க நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னாச்சு சார் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க வேலைக்கு வர்றது வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், வீட்டிலேருந்து வந்து பேசுகிறாங்க, அதனால தான் அவங்கள வந்து எதுவுமே சொல்லாமல் வேலையிலேருந்து எடுத்துட்டோம், பர்மனெண்ட்டும் பண்ணல அப்படின்னு அந்த பிரின்ஸிபல் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த பிரின்ஸிபலுக்கு ரொம்பவே ஷாக்கு. வேலைக்கே போகக்கூடாதுன்னு வீட்டில் பிரச்சனை பண்ணுறவங்க இங்கே எப்படி இன்டர்வியூக்கு வர முடியும் அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டு, இப்படி தான் நடந்துச்சு, உங்கள் வீட்டிலேருந்து தான் போய் அங்கே பேசினாங்களாம் அப்படி சொல்லி மதிக்கிட்ட சொல்லவும், மதிக்கு இதை கேட்டு ஷாக்குங்க. ஓ நாம் நினச்சபடி தான் இதை யாரும் உள்ள எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து சுரேஷா இல்லை தங்கராஜன் தெரியலையே அப்படி சொல்லிட்டு, மேடம் நான் இங்கே வேலைக்கு வரலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே வரலாம், உங்களை மாதிரி ஸ்டாஃபுக்கு தான் எங்கள் காலேஜுக்கு வேணும் அப்படி சொல்லி அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா இப்போ மதியை செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போனதும் என்ன போன இடத்துல வேலை கிடைச்சிருச்சா, அவ்வளோதான், இன்னும் இவளை கையில் பிடிக்க போகிறதில்ல, இல்லை இவ ஆடுற ஆட்டத்துக்கு இவளே யார் வேலையில் சேர்த்துக்க போகிறாங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, என்னை எல்லா இடத்துலையும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க, நான் வந்து அந்த காலேஜுக்கு சூட்டபுள்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பிளானை போட்டு என்னை வேலையிலேருந்து நிறுத்த சொல்கிறாங்களே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ராஜலக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சுரேஷ்க்கும் ஒரு பக்கம், என்ன நீ திமிரு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க, உன்னோட வேலைக்கு போகிறதுக்கு காரணம் நாங்கள் எப்படி இருக்க முடியும், புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கியா நீ அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, உங்களோட வேஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் போய் காலேஜில் என்ன வேலைக்கு வச்சுக்கக்கூடாது அப்படி சொல்லி பேசிட்டு வந்தீங்களாமே, அதனால தான் என்னை காலேஜ்லேருந்து வேலையிலேருந்து எடுத்து விட்டாங்க, இப்போது நான் வேறு இடத்துல வேலைக்கு போகும்போது அது தெரிஞ்சிருச்சே அப்படி சொல்லவும், இதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே பாரு, உன்னோட வேலை போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, யாரோ சொன்னாங்கன்னு பழியை தூக்கி எங்கள் மேலே போட்டுட்ருக்காத, அடுத்த பிரச்சனையை நீ உருவாக்கிட்டியா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை தான் நீ நல்லா இருக்கணும், நீயும் சுரேஷும் சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லி ஏதோ ஒரு முயற்சியை புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணார், நீ எங்கள் வீட்டுக்கு அடங்குற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும் டாங்கு புங்குன்னு எகரணும், வீட்டை விட்டு போகணும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கற்றுட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணணும், கட்டின புருஷனை திருப்பி அடிப்ப, போலீஸ் ஸ்டேஷன் போவ, மதிக்க மாட்டேன், உனக்கு தெரிஞ்சது இது தானே, நீ படித்து கற்றுக்கிட்டது இது தானே, நீ வந்து குடும்ப வாழ்க்கைக்கும் கல்யாண வாழ்க்கைக்கும் பொருத்தமான பொண்ணா என்ன அப்படி சொல்லும் போதும், நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, நான் என்னோடய வேலை போனதுக்கு காரணம் நீங்கள், ஆனால் அதையே திருப்பி என்னோடய வளர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வளர்ந்த விதம் தான் எதுவுமே சரியில்லை, உங்களோட ஆட்டிடியூடு தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மதி சொல்லவும், இப்போது உங்கள் மாப்பிள்ளைக்கு யார், என்னோடய வேலை என்னோடய வாழ்க்கை எதுக்கு அவர் இன்ட்ரப்ட் ஆகுறாரு, கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, அவர் வாழ்க்கையை பார்க்க வேண்டியதானே, எது ஒன்றுனாலும் வந்து இங்கே பிரச்சனையை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் யார், அவரை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லவும், உடனே நீ மாப்பிள்ளை பக்கம் திருப்பிட்டு இருக்கியா, நம்ம வீட்டு பொண்ணு அங்கே கட்டி கொடுத்துருக்கோம், நல்லா வாழணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா, மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது மரியாதை குறைவாக நடந்துக்கிட்ட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், ஏதோ அன்னைக்கு சுரேஷ் உன்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம், அதுக்காக நீ ஜெயிச்சுதான் நினச்சிக்காத அப்படி சொல்லி ராஜலக்ஷ்மியும் ராகவனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மதியோட வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் அப்படின்னு மதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தங்கராஜ் மதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.